ஜெயிச்சா நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி வாழலாம். தோத்துட்டனா அடுத்தவங்க சொல்லுவாங்க, இந்த காலேஜுக்கு போ, இது படி, இங்க உட்காரு, இது உனக்கு கிடையாதுன்னு அடுத்தவங்க சொல்லுவாங்க. ஜெயிச்சுட்டா நாம என்ன நினைக்கிறோமோ, யார் கூடுதல் ஆயத்தத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உயர்வுகள் சாத்தியமாகின்றன. மற்றவர்களுக்கு அந்த உயர்வுகள் சாத்தியமாகாமல் அவர்கள் திரும்பி போக வேண்டும். எவ்வளவுதான் அவர்கள் கதறினாலும் அவர்களுக்கான இடம் அவர்களுக்கு கிடைக்கும். ஜெயிக்கக்கூடிய வழியை சொல் என்று சொல்லி தருகிறார்கள் இல்லையா? இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். இப்படி யோசியேன், மாத்தி. எப்பவுமே கிளாஸ் நடக்குதா, மாத்தி யோசியேன். சட்டுன்னு எழுந்திருச்சு கேட்காத, உள்ள போட்டு ப்ராசஸ் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு கல்வி என்பது பதில் சொல்வதல்ல, கேள்வி கேட்பதுதான். முட்டாள்தனமான கேள்வி அல்ல, பதிலை தேடிய தாகத்துடனான கேள்வி. ஆப்பிள் விழுதுப்பா, இன்ஃபர்மேஷன். ஏன் விழுது? எஜுகேஷன். இதான் எஜுகேஷன். கிராவிட்டி, நாலேஜ். இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன், நாலேஜ். மேலிருந்து கீழே விழற எல்லாம் ஏன் விழுதுனா, கீழே இருந்து மேல போற எல்லாம் மேல இருந்து கீழே தான் வரும். விஸ்டம். நீ பயணப்பட்டு பாரு. போன் இல்ல, போன் அலோ அலோன்னு அலையுறமே, அந்த அலோங்கிறது வந்து கிராம்பெல்லனுடைய மனைவி பேரு. அவன் பொண்டாட்டி பேரை தான் சொல்லிட்டு சுத்துறோம். லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சொல்றோம் சார். ராமா, சிவா, இயேசுவே, அல்லாவேன்னு சொல்றதை விட கூடுதலா அலோ சொல்றோம். அவன் எப்படி போட்டான் பார் சிக்னேச்சரை, எங்க போட்டான் பார் சிக்னேச்சரை. நீ கிராம்பெல்ல படிச்சு பார். கிராம்பெல் உன் வயதை விட பாதி வயதில் இருந்த பொழுது அவன் வீட்டில் அவன் அம்மா கோதுமை பயிர்களை கொண்டு வந்து வீட்டில் வைத்திருந்த பொழுது அந்த கோதுமையில் ஒரு கோதுமை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் மண்ணடியில் புதைத்து தண்ணீர் ஊற்றி காது வைத்து கேட்டானாம். அவன் டைரியில் குறிப்பு. 3 மாசம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். செடி வளர்ந்துருச்சு. அவன் தன் டைரியில் எழுதி வைத்தான், கிரஹம்பெல் டைரியில் எழுதி வைத்தான், கோதுமை செடி வளர்கின்ற பொழுது எந்த சத்தத்தையும் ஏற்படுத்துவதில்லை. அவன் எங்கிருந்து தேடினான்? உலகத்துல ஏதோ ஒரு மூலையில் பேசக்கூடிய சொல், ஏதோ ஒரு காதுகளுக்கு வந்து சேரக்கூடிய ஒளி கற்றைகளை அவன் மௌனத்தில் இருந்து கண்டுபிடித்தான். இந்த தேடல் இருக்கா உனக்கு? 15 வயசு ஆயிடுச்சு இல்ல? ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, தூண்டில் காரன் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே. 15 வயதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய முதல் பாட்டு. அங்கிருந்தே தெரிஞ்சது அவன் கம்யூனிசவாதின்னு. எங்க இருந்து தொடங்குறோம் பாருங்க. உங்கள் வயதில் நீங்கள் தொடங்கணுமா இல்லையா? ஏன்னு கேட்கணுமா இல்லையா? வகுப்புகள் உங்களுக்கான மிகப்பெரிய கதவுகள். பாரு, ஆமையை பற்றி தெரிந்து கொண்டேன். இந்த பூலோகத்திலேயே அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை. 600 வருஷம், 600 years. பியூட்டிஃபுல்ல. இன்னொரு விஷயம் சொன்னா ஆச்சரியப்பட்டு போவ. கடல் வாழ் மிருகங்களிலேயே, பிராணிகளிலேயே அதிக கிலோமீட்டர் பயணம் செய்வது ஆமைதான். எப்படின்னா, அது பாட்டுக்கு நீந்தாதான்ப்பா, நீரோட்டம் இருக்கும்ல, அதுக்குள்ள போய் ஜாயின் பண்ணிக்குமா, ஃபோர்ஸா கூட்டு போயிடும். அது எப்படி நீங்க எல்லாருமே வந்து இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணீங்களோ அப்படி ஃபோர்ஸா கூட்டு போயிடும் உங்களை. சில பிள்ளைங்க மிஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க நீந்தி தான் வரணும். உங்களை இந்த நீரோட்டம் கூட்டிட்டு போயிடும். ஆனா ஒண்ணு, நீரோட்டம் போற வழியில போகாதாம தான் திசை மாறி அது நீரோட்டம் வேறு எங்கோ அழைத்து செல்கின்ற பொழுது நின்று அந்த நீரோட்டத்தின் வெளியில வந்து தான் எந்த திசை போக வேண்டுமோ அந்த திசையை நோக்கி காத்திருந்து வேறு நீரோட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளும் புத்திசாலி மிருகம் அது. நீங்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் தேடுங்கள், உங்களுக்கான பதில் ஒன்றுதான். வாழ்க்கை ஒரு முறைதான் வரும். இந்த 15 வயது ஒரு முறைதான் வரும். அந்த வயதில் 10வது எழுதுவதற்கான வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். மறுபடியும் எழுதுனா அது அரியர் தான். ஃபர்ஸ்ட் டைம் த்ரூ இட். கப்பல் கலங்கரை விளக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது சேஃப்டியா தான் இருக்கும். அதற்காக கட்டப்படுவதில்லை கப்பல். அது ஆழ்கடலை சந்தித்தாக வேண்டும். போ, தேர்வு எழுது. எனக்கு தெரிஞ்சு நீ பிறந்த நாளெல்லாம் கொண்டாடாத. இந்த உலகத்துக்கு சொல்லு ஏன் பிறந்தன்னு சொல்லி பாரு. ஹாப்பி பர்த்டே. என்ன பண்ண ஹாப்பி பர்த்டே உனக்கு?
சொல்லி பாரு. கலாம் பற்றி அவர்கள் சொன்னாங்கல்ல, கலாம் ஏன் உயர்ந்தவர்? எனக்கு தெரிஞ்சு கலாம் உயர்ந்தவர் ஒரே விஷயத்துக்காகத்தான். உலகமே வியந்து பார்க்கிற அக்னி பிருத்திவி எல்லா ஏவுகணைகளும் விட்டாரு, அதுக்காக இல்ல. அந்த ஏவுகணைகள் 125 சேட்டலைட்டை எடுத்துக்கிட்டு போச்சே. ரஷ்யா கூட 37 தான், அமெரிக்கா 24 தான் எடுத்துட்டு போக முடியும். ஆனா இந்தியாவில் 125 எடுத்துட்டு அனுப்புனார் அவரு. ஏன் தெரியுமா? அந்த மெட்டல் இருக்குல்ல, அவ்வளவு லைட் மெட்டல், அதை கண்டுபிடிச்சார் அவர். அதனால் தான் அவர் விஞ்ஞானி. ஆனால் அதை விட விஞ்ஞானியா அவர் நின்ன ஒரு இடம் சொல்லவா? ஒருத்தங்கிட்ட கேட்டாங்களாம், நீங்க எப்போ சந்தோஷப்பட்டீங்கன்னு. அக்னி பிருத்திவி எல்லாம் அனுப்பும் போது நான் சந்தோஷப்படல, அந்த மெட்டலை வச்சு போலியோ கால் ஊனம் பெற்ற குழந்தைகளுக்கு 3.5 கிலோ எடை உள்ள கேலிபர் ஷூல இருந்து 300 கிராம் எடையுள்ள கேலிபர் ஷூவை நான் செய்தேன். நினைச்சு பாருங்க குழந்தைகளை, நீங்க காலில் ஷூ போட்டிருக்கீங்களே, அது ஒரு 500 கிராம் இருந்தா நடக்கலாம், 1 கிலோ இருந்தா நடக்க முடியுமா? இடுப்பே இல்லப்பா அதுகளுக்கு, போலியோ குழந்தைகளுக்கு. அதுல காலே வராது. அதுல 3.5 கிலோ வச்சு நடக்கிற குழந்தைகள் கிட்ட 300 கிராம் கொடுத்தாம்பார். அதனால் இந்த இந்தியாவில் நாம் பிறந்ததற்கு நாம் பெருமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோமே என்று பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு சைன் போட்டு போனாரா இல்லையா அவர்? அதனால்தான் அப்துல் கலாம் கை தட்டுறோம் நாம. சம்திங் ஹஸ் டன். நான் உங்க எல்லாருக்குமே சொல்றேன், எப்பொழுதும் உங்களை உத்வேகப்படுத்துவதற்காக நான் ஒரு விஷயம், 2-3 விஷயம் என்கிட்ட இருக்கு. நான் அப்படிதான் உற்சாகப்படுறேன். என்னுடைய ஷெட்யூல்லாம் கேட்டனா நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து மைக் அடிச்சு விழுந்துருவ. அந்த அளவுக்கு டைட் ஷெட்யூல் என்னுடையது. அவ்வளவு டிராவல் பண்ணுவேன் நான், அவ்வளவு வாசிப்பேன், காலேஜையும் பார்த்துப்பேன், வீட்டையும் பார்த்துப்பேன். ஏதோ உன்னை தேடி வந்திருக்கிறதெல்லாம் 500 கிலோமீட்டர் தாண்டி, மறுபடியும் 500 கிலோமீட்டர் தாண்டி நான் போகணும் தனியா. ஆண்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றது சுலபம். ஒரு பெண் ஒரு இடத்திலிருந்து பெயர்ந்து இன்னொரு இடத்திற்கு தனியாக வந்து சேர்ந்து மறுபடியும் திரும்பி போவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. செய்கிறேன் என்றால் சில விஷயங்களை சாதித்திருக்கிறேன், அந்த ருசி எனக்கு தெரியும். நீ 10th தான் எழுத போற. இதோ இந்த 15 வயதில் உன்னுடைய மூளையில் இருக்கக்கூடிய ஒரு திரையை மட்டும் விலக்கிட்டு போயிடுறேன். உன்னுடைய காம்படிஷன் உன் கிளாஸ்ல இல்ல. தயவு செய்து கூட படிக்கிறவன காம்படிஷனா நினைக்காத. உன் காம்படிஷன் எங்க தெரியுமா இருக்கிறான்? கனடால இருக்கிறான், ரஷ்யால இருக்கிறான், இன்னும் கேட்டா வடநாட்டிலும் இருக்கிறான். சூழல் அவளை கெட்டு போயிட்டு இருக்கு. இங்கிருந்து களமாடு, எழுந்து நில். அப்படி எழுந்து நிக்கணும்னா இதோ நான் சொல்ற ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கோ. ஸ்டே அலர்ட், ஸ்பீக் அப், பி அவேர். இந்த அவேர்னஸ் இருக்குல்ல, சின்ன விஷயம் சொன்னாலும் உன்னை சிரிக்க வைக்க முடியாது. அப்படி இரு. ஒரு நடிகன் பேரை சொன்ன உடனே சிரிக்காத. ஒரு டான்ஸ் பாட்டு பேரை போட்ட உடனே ஊன்னு கத்தாத. சில விஷயம் கேட்ஜெட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மனசு ரொம்ப இதாகாத. உன் காலம் உனக்கு வரும், அந்த எல்லா விஷயங்களும் உன் காலடிக்கு வரும். நான் சொல்வது மந்திரம். உன் வயதில் சில விஷயங்களுக்கு நோ சொன்னேன் நான், அதனால் சில விஷயங்களுக்கு இப்பொழுதுக்கு நான் ஆம் சொல்கிறேன். பல விஷயங்கள் எனக்கு ஆம் சொல்கின்றன. பல விஷயங்கள் இருக்கு. உன் வயதிலே நான் பட்ட அவமானங்கள், உன் வயதிலே எனக்கு மறுக்கப்பட்ட விஷயங்கள். நீயாவது ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கிறாய், நான் மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்தவள். எனக்கு வீட்டில் சாப்பாடு கிடையாது, சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்தவள் நான். எனக்கு +2 சம்பளம் எல்லாம் கொடுக்கறதுக்கு எங்க அம்மா அப்பாட்ட காசு கிடையாது. ஸ்காலர்ஷிப்ல படிச்ச பொண்ணு நான். இவ்வளவு படிச்ச பொண்ணு இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறேன். 31 நாடுகளுக்கு மேல் பேசுவதற்காக பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு டிக்கெட்டையும் ஏன் சொந்த செலவுல நான் வாங்கினதில்லை. இங்க வந்துட்டு போன பிளைட் டிக்கெட்டையும் சின்னப்பன் தான் கொடுக்கிறார். உனக்கு வரும், ஆனால் நீ உன்னிலிருந்து எழுந்து நிற்க வேண்டும். இந்த தாய் உனக்கு இன்றைக்கு ஒரு சொல் சொல்கிறேன். The only person under the sky will help you is you. உனக்கு நீதான் உதவி செய்து கொள்ள வேண்டும்.